ஹாய் கைஸ், நம்ம மூவி ரிவ்யூ டிரைவ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அதிரடி ஆக்ஷன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ மீடியாவில் முக்கிய பொறுப்பு வகிப்பார். இவர் வில்லன் கூட இல்லீகலாக ஒரு டீல் வச்சுருப்பார். இப்போ இந்த டீலை ஒருத்தன் கண்டுபிடிச்சிருவான். அவன் பயங்கரமாக வெளியிட்டுருவான். நம்ம ஹீரோவை பயங்கரமாக டார்கெட் பண்ணுவான். இப்போ இறுதியில் அப்படி வெளியிட்ட அந்த வில்லன் யார், ஹீரோ அவனை எப்படி எதிர்க்காரு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே படத்துடைய ஹீரோங்க, அவங்களோட கேரக்டர் நல்லாவே இருக்குது. அவர் போகிற அந்த ஃபைட் சீக்வன்ஸு, மற்றபடி அவர் இருக்கிற அந்த சீக்வன்ஸெல்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. படத்தில் மற்றவருடைய கேரக்டர் நல்லாவே வந்திருக்கு. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் நம்ம பார்க்க வச்சுருக்காங்க. இன்னும் குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஹீரோ ஆதி அவங்களுடைய கேரக்டர் ஒரு இறுக்கமான ஒரு முகம் இருக்கணும். அது நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காரு. வில்லன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வில்லனாக வர்றான். படத்தோட பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் ஓரளவுக்கு விஷுவல் அப்படி கொடுத்துருக்காங்க. தமிழ் டபுள் வாய்ஸ் நல்லாவே வந்திருக்கு. படத்துடைய இந்த கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இப்படி படத்தில் ஓரளவுக்கு தான் வழியே பெருசாக ப்ளஸ் பாயிண்ட் எதுவுமே இல்லை. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஸ்க்ரீன் பிளே தாங்க. ஏன்னா பார்த்து பழக்கப்படும் அதே ஸ்க்ரீன் பிளே, எந்த ஒரு இன்ட்ரெஸ்டான சீன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. ப்ரிடிக்டபுளாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டரான சீன்ஸ் கொடுத்துருக்காங்க. கனெக்ட் ஆகவே இல்லை. ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. குறிப்பாக ஹீரோடைய கேரக்டர் கனெக்ட் ஆகவே இல்லை. ஒரு சில இடத்துல பிஜிஎம்லாம் செட் ஆகவே இல்லை. ஏதோ பயங்கரமாக ஒரு இறைச்சல் வர மாதிரி இருக்குது. ஒரு நல்ல ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்கலாம். அது செகண்ட் ஹாஃபில் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. இது ஸ்லோவாக போகுது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதே அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.